இந்த மொபைல் எதனால சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இல்ல பெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னா, இன்னைக்கு டே 41. இன்னைக்கு வந்து மார்னிங்கே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருவோம். நேற்று வந்துட்டு இந்த மொபைலுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அந்த மொபைல் டீட்டெயில் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். எதனால் அதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா ஷிஃப்ட் வந்துட்டு 12 to 4, அதுக்கப்புறமா வந்து 7 to 10 வச்சுருக்கேன். முடிஞ்சிச்சுன்னா 11 மாற்றினாலும் மாற்றிடுவேன். அந்த டைமை பொறுத்து அது. அதுக்காக தான் இன்பிட்வீன் டைமில் இதை போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது மொபைல் மாடல் என்னன்னு பார்த்தோம்னா A06 4G. இந்த மொபைல் எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 3 மொபைல் வச்சுருப்பேன் கம்பேர் பண்ணுறதுக்குன்ட்டு. ஒன்று சாம்சங் M05, அப்புறம் A06 5G. ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா M05 இந்த மொபைல் தான். இது வந்துட்டு மெயின் எனக்கு தேவைப்படுறது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த காரணத்துக்காக 4GB ரேமு, 64GB ஸ்டோரேஜ், பேட்டரியோட எம்ஏஹெச்னு பார்க்கக்குள்ள 5000 அட்லீஸ்ட் இருக்கணும். நான் ஆனால் 6000ங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் பட்ஜெட் வந்து என்னோடது 10,000க்குள்ளே தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்குள்ள 10,000க்குள்ளே அதுக்கும் கீழே எவ்வளோ, ஏன்னா இது ஃபுல்லாக அந்த மொபைல் ரஃப் யூஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? அதுக்காக தான். அந்த காரணத்தினால இது போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு M05 எடுத்தேன். எல்லாம் ஓரளவு எனக்கு சூட்டபிள் இருக்குது. இருந்தாலும் அந்த A06 கம்பேர் பண்ணக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. வேறு என்ன சொல்கிறது, வேறு அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டு எனக்கு வந்துட்டு இப்போ வாங்கினதுக்கு அப்புறமா யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு நல்லா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பழைய மொபைலில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த மொபைலில் என்னென்னா டிஸ்பிளே போன காரணத்தினால வேற ஒரு டிஸ்பிளே, லோக்கல் டிஸ்பிளே தான் இப்போதைக்கு டெம்பரரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை. பின்னை டைப் பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரு ஆகும். ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணிட்டு என்ட்ரு ஆகலையே எனக்கு டைம் அவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குள்ள எனக்கு அது பெரிய ஒரு பெனிஃபிட். ஸோ அதை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு மொபைல் பார்க்கக்குள்ள A06 5G. அது வந்துட்டு இப்போ இந்த 2025 பிப்ரவரி தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு பெனிஃபிட் அதுலன்னு பார்த்தோம்னா, டஸ்ட் ப்ரூஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான் அதெல்லாம். பட் ப்ரைஸ் இதை பார்க்கக்குள்ள ஆல்மோஸ்ட் எவ்வளோ 3500 மாதிரி கூட வருது. இல்லை 11,500 மாதிரி அமேசானில், இது வந்துட்டு 10,000ங்கிற மாதிரி காமிக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் அரௌண்ட் 6,500 700 மாதிரி தான் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் A06 4G வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கிறது பெட்டர். A06 5G வாங்குறீங்க அப்படின்னா அமேசான்லேயே வாங்கிட்டு போயிடலாம். வேற ஒன்றும் பெருசாலாம் நான் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா நமக்குன்னு ஒரு மொபைல் வாங்கணும். ஆனால் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சிருக்கிறேன். அது வேற மொபைல். அது வாங்கக்குள்ள நான் சொல்கிறேன், அது அரௌண்ட் 30,000 சம்திங் வருது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டாக எனக்கு தெரியுது. அதனால அதை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது ஃபியூச்சரில் சிமிலராக வேறு எதுவும் கொஞ்சம் ப்ரைஸில் நல்ல ஒரு அட்வான்ஸ்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு போவேன். அப்படி இல்லைன்னா அந்த மொபைலில் தான் மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். அமேசான் மூலியமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அஃபிலியேட் மூலியமாக கமிஷன்ஸ் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு கிடையாது. இன்னொன்று, பாக்ஸுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா கேபிள் வரும், வேறு எதுவுமே வராது. சார்ஜர் அடாப்டர் வந்துட்டு நம்ம தான் தனியாக வாங்கணும். லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்ச மாதிரி அந்த போர்டானிக்ஸில் 35 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற அந்த சார்ஜர் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டில் சூப்பராக ஒர்க் ஆகுது. இல்லை பெட்டர்மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்ட்டு அந்த ஒரிஜினல் சாம்சங்கோட சார்ஜர் தான் வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் வந்துட்டு கீழே தரேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அது தங்களுடைய விருப்பம். அப்புறம் நேற்று ரைட் பண்ணதில் இது அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். நேற்று வந்துட்டு 13,305 37 0 300 பெட்ரோல் போட்டிருக்கேன். ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா 90 83. அதெல்லாம் சில திங்ஸ் வீட்டில் வச்சு வந்துட்டேன். வேறு வழியில் இங்கே தான் வாங்கியிருக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு நான் கொஞ்சம் கால்குலேஷன் வந்துட்டு வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறேன். பைக்கோட ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் இது வரைக்கும் 19,000 to 12 செலவு பண்ணியிருக்கிறது. அதோட டீட்டெயிலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆயில், அப்புறம் அந்த மற்ற திங்ஸ் ஒன்று, அப்புறம் இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது அது 2,500. அதுக்கப்புறம் ரீகைன் அமௌண்ட்டுன்னுட்டு என்ன பண்ணேன்னா C35 இதையும் F35 இதையும் மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டேன். இதுதான் வந்துட்டு நான் ஃபுட்டு டெலிவரி மூலியமா பெட்ரோல் செலவு போக நான் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தோன்னா இது. இந்த இடம் ஜீரோவாக ஆகணும். ஆல்ரெடி நான் செலவு பண்ண அமௌண்ட்டு அதை அப்படியே டபுள் ஆகிட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ ஆகிடும். அதுக்கு தான் கால்குலேஷன் இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். இதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அப்படியே நான் டாக்குமெண்ட்டாகவே வந்துட்டு கூகுள் ட்ரைவ்ல எதிலே போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் இங்கெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் முன்னாடி காமிச்சிட்டேன்னா என்னன்னு தெரில. ஓவரால் டோட்டல் இது மாதிரின்லாம் அது என்னென்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுலாம் மேலே வந்துடும். அது ப்ரீவியஸ் மந்த்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஓவராலாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், அதுக்கு போக எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் இங்கே எனக்கு கடைசியாக காமிச்சிடும். அது ஓவரால் கிராண்ட் டோட்டல் வந்துட்டு என்னோட கையில் இருக்கிற அமௌண்ட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஓகே, வேறு எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போது டைம் ஆகிடுச்சு.
ஷிஃப்ட்டுக்கு கிளம்பணும். அடுத்தடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். see you.